Hi friends, welcome to our channel Simple to Learn. So இன்னைக்கு நம்ம Visual Basicல Common Dialog Control பத்தி பார்ப்போம். So Common Dialog Control எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா dialog boxes வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றதுக்காக Common Dialog Control வந்து யூஸ் பண்றோம். So dialog boxesனா என்ன அப்படினா இப்போ ஒரு ஃபைலை நம்ம ஓபன் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவோம், ஃபைல்ல போய்ட்டு ஓபனை கிளிக் பண்ணோம் அப்படினா ஓபன் குறிய ஒரு dialog box ஓபன் ஆகும். So அதுல போய்ட்டு தான் நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். இப்போ சேவ் பண்ணனும்னா சேவை கிளிக் பண்ணா சேவ் குறிய ஒரு dialog box டிஸ்ப்ளே ஆகும். So இந்த மாதிரியான dialog boxes நம்ம வந்துட்டு VB ல டிஸ்ப்ளே பண்ணனும், ஃபார்ம்ல டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைச்சா அதுக்கு வந்து Common Dialog Control யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த dialog control-ஐ எப்படி யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த Common Dialog Control-ஐ வந்துட்டு ஃபார்மில் ஆட் பண்ணணும். ஏன்னா டூல் பாக்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கிற கண்ட்ரோலோட அந்த Common Dialog Control இருக்காது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு டூல் பாக்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி Common Dialog Control-ஐ ஆட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் மைக்ரோசாஃப்ட் Common Dialog Control 6.0ன்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னா டூல் பாக்ஸில் அந்த Common Dialog Control வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம Common Dialog Boxes-ஐ டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Common Dialog Control-ல 4 dialog boxes டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு Common Dialog Control எப்படி இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆச்சுன்னு பார்ப்போம். ஸோ வந்து டூல் பாக்ஸஸில் இந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்கும், Common Dialog Control இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி காம்பனன்ட்ஸ்க்கு போகணும். காம்பனன்ட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய் மைக்ரோசாஃப்ட் Common Dialog Control 6.0 அப்படின்றத செலக்ட் பண்ணி அப்ளை ஓகேன்னு கொடுத்தோம்னா தான் இந்த கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ஸோ இதை நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம அந்த Common Dialog Control-ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி 4 dialog boxes வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஓப்பன், கலர், ஃபாண்ட், பிரிண்டருக்குரிய dialog boxes-ஐ டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இங்கே கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கோடிங் விண்டோவில் போய் பார்ப்போம். ஸோ கமாண்ட் 1-ஐ கிளிக் பண்ணும்போது ஓப்பன் dialog box டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பன் dialog box டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னா ஷோ ஓப்பன். ஸோ அந்த கண்ட்ரோலோட நேம் என்ன, Common Dialog 1. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த Common Dialog Box இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோலோட நேம் வந்து Common Dialog 1. ஸோ அதனால Common Dialog 1.show open கொடுத்தோன்னா ஓப்பன் dialog box டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து கமாண்ட் 2-ஐ கிளிக் பண்ணும்போது கலர் dialog box டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து ஷோ கலர். கமாண்ட் 3-ஐ கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபாண்ட் dialog box டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டி ஷோ ஃபாண்ட், அதாவது Common Dialog 1.show font. இப்போ கமாண்ட் 4-ஐ கிளிக் பண்ணும்போது பிரிண்டருக்குரிய dialog box டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து ஷோ பிரிண்டர். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் dialog box டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இந்த ஓப்பன் dialog box வந்து டிஸ்ப்ளே ஆகுது. கலரை கிளிக் பண்ணும்போது கலர் dialog box டிஸ்ப்ளே ஆகணும். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட் dialog box டிஸ்ப்ளே ஆகுது. பிரிண்டரை கிளிக் பண்ணும்போது பிரிண்டருக்குரிய dialog box வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் இது VBயை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது dialog box டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த Common Dialog Control-ஐ யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் கண்டினியூவாக போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள் டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.